ஹலோ கைஸ், வெல்கம் பேக் டு அவர் சேனல். நான் தாங்க குரு. நாம் இன்னைக்கு இதில் பார்க்க போகிறது இப்போ தந்தி ஒன்ல தமிழ் டப்பிங்கோடு அவைலபிளாக இருக்கக்கூடிய ஒரு மலையாள கிரைம் த்ரில்லர் ட்ராமா தான் ஆசிட். இந்த படம் எப்படி வந்திருக்கு அப்படிங்கிறத இந்த வீடியோவில் ரிவ்யூ பண்ண போகிறோம். இந்த படத்தை பொறுத்தளவுக்கு இந்த படத்தோட அந்த கண்டென்ட் நல்லாவே இருக்குது. ஆனால் அந்த கண்டென்ட்டில் இருக்கக்கூடிய அந்த எமோஷனை ஆன் ஸ்க்ரீனில் இவங்க ப்ரெசென்ட் பண்ணல அப்படிங்கிறது என்னோட பர்சனல் தாட் ஒப்பீனியன். இருந்தாலும் ஒன் டைம் ட்ரை பண்ணி பார்க்கக்கூடிய ஒரு ட்ராமா தான். இப்போ இந்த படத்தோட கதை என்ன அப்படிங்கிறத பார்க்கலாம். சிட்டியில் பெண்களுக்கு எதிராக வந்து பார்த்தீங்கன்னா எடுத்தோன்னே அந்த ஆசிட் அடிக்கக்கூடிய அந்த கும்பல் இருக்காங்க பார்த்தீங்களா. ஸோ அவங்க எடுத்தோன்னே ஆசிட் அடிச்சுட்டு அவங்களுக்கு ஜெயிலில் தண்டனை கொடுத்துருந்தாலும் ஈஸியாக பெயிலில் வெளியே வந்துடுறாங்க. அப்படியுமே ஜெயிலுக்கு போயிட்டு வந்தாலும் அவங்க வந்து பார்த்தீங்கன்னா மனசளவில் திருந்துறாங்களா அப்படின்னா கண்டிப்பாக இல்லைன்னு தான் சொல்லணும். அப்படிப்பட்ட பேஷனாக வந்து பார்த்தீங்கன்னா தேடி ஒரு ஆள் அவங்கள வந்து பார்த்தீங்கன்னா ஒரு சில சம்பவங்கள் பண்ணுறான் இந்த சீரியல் கில்லர் பேட்டர்னில். ஸோ அந்த பர்டிகுலராக வந்து அந்த ஆசிட் அடிக்கக்கூடியவங்களை மட்டுமே தேடி கண்டுபிடிச்சி அவன் பண்ணுறதுனால ஸோ அந்த நபர் யார், அவனோட மோட்டிவ் என்ன, அவன் எதுக்காக இதெல்லாம் பண்ணுறான் அப்படிங்கிறத ஒரு போலீஸ் டீம் வந்து கண்டுபிடிக்கிறாங்க. அதை இந்த போலீஸ் டீம் எப்படி கண்டுபிடிக்கிறாங்க அண்ட் கூடுதலாக வந்து பார்த்தீங்கன்னா அந்த நபர் இப்போ பண்ணுறான் அப்படின்னா அவனுக்கு ஏதாவது ஒரு எமோஷனலாக ஒரு விஷயம் நடந்திருக்கும். அதாவது அவனோட நெருங்கிய யாராவது ஒருத்தருக்கு வந்துன்னா அந்த மாதிரி ஏதாவது சம்பவங்கள் நடந்திருக்கணும். அப்படி இல்லை அப்படின்னா அவனே அதில் பாதிக்கணும். ஸோ இந்த மாதிரி ஏதாவது நடந்திருக்கா அப்படிங்கிற அந்த பேக்கப் ஸ்டோரியோட எடுத்து சொல்லியிருக்க ஒரு படம் தான் இந்த ஆசிட். இப்போ இந்த படம் பார்க்கறதுக்கு எப்படி இருக்குது, இந்த படத்தோட பாசிட்டிவ் அப்படின்னா கண்டிப்பாக இந்த பெண்களுக்கு எதிராக நடக்கக்கூடிய அந்த வன்கொடுமைகளை அழகாக வந்து பார்த்தீங்கன்னா ஆன் ஸ்க்ரீனில் ப்ரெசென்ட் பண்ணோம் அப்படின்னு நினச்சிருக்காங்க. அவனுக்கு எடுத்திருக்க கண்டென்ட் ஏற்கனவே சொன்ன மாதிரி நல்ல கண்டென்ட்டாக இருந்தாலும் அந்த கண்டென்ட்டில் இருக்கக்கூடிய எமோஷன் வந்து எந்த ஒரு சீன்லையுமே கண்டிப்பாக கனெக்ட் ஆகலை நம்மக்கிட்ட. ஏன் இப்படி சொல்கிறேன் அப்படின்னா அந்த நபர், அதாவது அந்த பர்டிகுலரான நபர் இப்படி தேடி பிடிச்சி அந்த ஆசிட் அடிக்கக்கூடிய கும்பலை வந்து பார்த்தீங்கன்னா ஒரு சில சம்பவங்கள் பண்ணுறான் அப்படின்னா ஸோ அவனுக்கு இதெல்லாம் பண்ணக்கூடிய ஆள் தான், அதனால் நீ ஹீரோ பண்ணு அப்படிங்கிற ஒரு தாட்டாக நம்மளுக்கு கிட்ட ஃபீல் ஆகணும். அந்த இடத்துல அந்த ஃபீலும் கிடைக்கல. அண்ட் கூடுதலாக அந்த நபருக்கு சில சம்பவங்கள் பண்ணக்கப்புறம் அவன் ஹாஸ்பிட்டலில் அட்மிட் ஆகிருக்கான் அப்படிங்கிற அந்த போர்ஷன்ஸ்லையுமே அந்த சம்பவங்கள் பண்ண மாதிரியா இருக்கான் அப்படிங்கிற ஒரு ஃபீல் தான் அந்த ப்ரெசன்டேஷன் இருக்குது. ஸோ கண்டென்ட்டில் இருக்கக்கூடிய அந்த எமோஷன் வந்து பார்த்தீங்கன்னா ஆன் ஸ்க்ரீனில் ப்ரெசென்ட் ஆகலை அப்படிங்கிறது அந்த படத்தோட ஒரு பெரிய நெகட்டிவ். இதை தாண்டியுமே அந்த விஎஃப்எக்ஸ் ஒர்க், இப்போ எக்ஸாக்டாக சொல்லணுன்னா அந்த ஆசிட் அடிக்கப்பட்டவங்களோட முகத்தை காட்டணும்னு நினச்சிருக்காங்க. அது நிறைய இடங்களில் வந்து மேக்கப் அப்படிங்கிற மாதிரியான ஒரு ஃபீல் தான் கொடுக்குது. ஆனால் அவங்களோட பெஸ்ட்டை வந்து பார்த்தீங்கன்னா கொடுக்க நினச்சிருக்காங்க. அதெல்லாம் தத்ரூபமாக காமிக்கணும் அப்படின்னா படம் வந்து பார்த்தீங்கன்னா பட்ஜெட் கொஞ்சம் கூட தான் வரும். ஸோ அதனால் அது ஒரு பெரிய ட்ராபேக்னு சொல்ல முடியாது. பார்க்கக்கூடிய ஆடியன்ஸ் அந்த ஒரு எக்ஸ்பீரியன்ஸ் கிடைக்கல அப்படிங்கிற ஒரு ஃபீல் வேணால் நீங்கள் சொல்லலாம். அதுக்காக வந்து பார்த்தீங்கன்னா அதை தனியாக சொன்னேன். இதை தாண்டி பர்ஃபார்மன்ஸ்னு எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா படத்தில் நடித்த எல்லாருமே ஒரு ஆவரேஜான ஒரு பர்ஃபார்மன்ஸை பண்ணி கொடுத்துருக்காங்க. படத்தோட தமிழ் டப்பிங் படத்தோட பாசிட்டிவாக இருக்கிறனால கண்டிப்பாக ஒன் டைம் பார்க்கக்கூடிய ட்ராமா முடிஞ்சால் ட்ரை பண்ணி பாருங்கள். படத்தை ஃபேமிலியோட பார்க்கலாம். இந்த படத்துக்கு நம்ம சேனல் ரேட்டிங்னு பார்க்கும்போது 5க்கு 2.1 வரைக்கும் ரேஷியோ கொடுத்துருக்கோம். முடிஞ்சால் ட்ரை பண்ணி பாருங்கள்.